ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நேற்று நான் பாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறேன்னு சொன்னோன்னே நிறைய பேர் கொடுத்துக்கிறீங்க. எல்லா பேரும் நான் எழுதி வச்சுருக்கேன். எழுதி வச்சு நான் படுக்குவோம், ஜெபம் பண்ணிட்டு தான் படுப்பேன். அப்புறம் அதிகாலையிலும் ஜெபம் பண்ணுவேன். தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். எனக்கு நன்மை செஞ்சது நான் சாட்சி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது வரைக்கும் யாருமே சொல்லலை. எனக்கு 3வது குழந்தை நல்லா பிறந்துருக்குறான், ஒரு பையன். இன்றைக்கி அவனை நான் காட்ட போகிறேன். லாஸ்ட்டு முடியும் போது அவங்க ஃபோட்டோவை நான் காமிப்பேன். பாருங்கள், காத்திருக்கணும். காத்திருந்தால் கண்டிப்பாக நன்மை உண்டு. எவ்வளோ பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நான் எத்தனை வருஷமாக காத்திருந்தேன். சத்யபிரியா சுவாயிலிஜா பிறந்த பேருக்கும் நான் காத்திருந்தேன். ஆனால் எனக்கு நன்மை கிடச்சிச்சு. இமானுவேல், அவன் பேர் இமானுவேல் பிறந்தான். அதனால் கஷ்டம் துன்பம் எல்லாமே வரும், எல்லாமே கடந்து போனோம். நான் இந்த வசனத்தை படிக்கிறேன். அந்த வசனத்து பிரகாரம் எல்லாமே காத்திருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும்னு அந்த வசனத்தில் இருக்குது. நான் படிக்கிறேன். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை அப்படின்னு இருக்குது. அந்த வசனத்து பிரகாரம் குறித்த காலத்திலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நம்மளுக்கு எல்லா நன்மையும் இருக்குது. அந்த நன்மை இருக்கும் போதுனால நம்ம காத்து இருக்கணும். எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ கண்ணீர், அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. சொந்தக்காரங்க மத்தியில் நான் எவ்வளோ கண்ணீர் விட்டுக்கிறேன். 10 வருஷம் கழிச்சு எனக்கு இமானுவேல் பிறந்தான். டாக்டர்னாலும் கண்டுபிடிக்க முடியல. குழந்தைங்க இப்படி இருக்குது, அவனும் அப்படி தான் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரே மாத்திரை மருந்து ஊசி கூட நான் போடலை. இமானுவேல் எனக்கு நல்லா பிறந்தான். நான் சர்ச்சில் போயிட்டு பையன் பொண்ணு வேணும்னெல்லாம் இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். மத்திய சுவிசேஷத்தில் அந்த வசனம் மரியாவுக்கு இமானுவேல் பிறந்த போது அப்படின்னு அந்த வசனம் நான் படித்து கேட்டேன். அப்போது எனக்கும் ஏசப்பா நீங்கள் கூடவே இருக்கணும், நான் இமானுவேலுன்னு சொல்லிட்டு சர்ச்சில் எழுதினேன். அதே போல் எனக்கு இமானுவேலுக்கு வந்தாங்க. காத்து இருக்கணும். அவமானம் நிறைய வரும், கஷ்டம்லாம் வரும். அதெல்லாம் பொறுத்து இருந்தால் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். உங்களுக்கும் ரெட்டிப்பான நன்மை கிடைக்கும். கவலைப்படாதீங்க.